ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொத்து பரோட்டா பண்ண போகிறோம். கொத்து பரோட்டாக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. ஓகே, சாப் பண்ண வெங்காயம், சாப் பண்ண பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி சாப் பண்ணது, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போடு, கருவேப்பிலை சாப் பண்ணது, இது கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் வெங்காயம் ஃபார் லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணுறதுக்கு சும்மா வெங்காயம் டேஸ்ட்டுக்காக, ஒரு தக்காளி சாப் பண்ணது நான் போடும்போது சாப் பண்ணுவேன், 3 முட்டை, சாப் பண்ண பரோட்டா. பரோட்டா நம்ம கடையிலே விற்கிது, இந்த மாதிரி பேக்கெட்டு நம்ம வாங்கி கொத்து பரோட்டா பேக்கெட்னே விற்கிது. ஜஸ்ட் அவனே பரோட்டா பண்ணி சாப் பண்ணி கொடுப்பான். ஸோ அது ஒரு பேக்கெட்டு. அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து கொத்து பரோட்டாவுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து முட்டை குருமா. நேற்று வச்சது இது அதோட என்னது லெஃப்ட் ஓவர் முட்டை குருமா. குருமா கொஞ்சம் 2 கப்ஸ், ஒரு கப்பு 2 கப்பு. இந்த பரோட்டா டோட்டல் இது வந்து எப்படின்னா ஒரு 2 பேர் சாப்பிடலாம். ஸோ 2 பேருக்கு தேவையான அமௌண்ட் இதில் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸோ சின்ஸ் இந்த பரோட்டா வந்து கொத்தி இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஸ்கில்லெட் இருந்தால் போதும். நல்லா கிளற மாதிரி வதக்குற மாதிரி. ஃபஸ்ட்டு எண்ணெய் வேணுங்கிறத போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகாலாம் வதக்கணும். ஸோ எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க. தப்போம் எண்ணெய் சூடாகட்டும். அப்புறம் எண்ணெய் சொன்னாப்பிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகா உங்களுக்கு காரம் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுவும் போட போகிறோம். கொஞ்சம் காரத்துக்கு மிளகா பொடி, உங்களுக்கு என்ன மாதிரி போடணுமோ சாம்பார் பொடி வேறு ஏதோ ஒரு பொடி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கங்க. கொஞ்சம் இஞ்சியை போடுங்க. இஞ்சி அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் போடுங்க. கருவேப்பிலையை நல்லா போடுங்க. அடுத்தது கொஞ்சம் போல உப்பு, சால்ட் ஃபார் டேஸ்ட். ரொம்ப சிம்பிளான முட்டை பரோட்டா வீட்டில் பண்ணுறதுக்கு கொத்து பரோட்டா. நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதக்கும் வெங்காயத்தை. ரொம்ப சிம்பிள். நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா காரமலைஸ் ஆகணும். காரமலைஸ்
வதக்கிங்க வெங்காயத்தை. நெக்ஸ்ட் வில் கம் டு தக்காளி. தக்காளி வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கசக்கி போட்டுருவாங்க. நான் அப்படி போட போகிறதில்ல. நான் வந்து நல்லா ஃபைனாக சாப்பாக வெட்டி போட போகிறேன். அது அப்படியே ஒரு இடத்துல கொஞ்சம் பெரிய சங்கியாக வரும், அப்புறம் ஒரு இடத்துல சங்கி இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாப் பண்ணிட்டு உள்ள போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்குங்க. நான் போட பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு அடுத்தது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு. அடுத்தது கொஞ்சோண்டு மிளகாப்பொடி லைட்டாக காரம். நான் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் கொஞ்சோண்டு. அடுத்தது கரம் மசாலா கொஞ்சோண்டு, ஜஸ்ட்டு 2 பிஞ்சு போட்டுக்காங்க. எல்லாம் அந்த ஃப்ளேவர் ஆல்ரெடி நமக்கு நிறையா ஃப்ளேவர் இருக்குது, பட் இருந்தாலும் இது எக்ஸ்ட்ரா. நல்லா வதக்குங்க. அடுத்து ஒரு முட்டையை வறுத்து வைக்கணும். முட்டையை வறுத்து வைக்கங்க. அடுத்தது முட்டை குருமா பேஸ்ட்டு. பேஸ்ட் நல்லா போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பேஸ்ட் வேணுமோ போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக 2 பேருக்கு ஒரு கப்பு 1 கப்பு 1 கப்பு நல்லா போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி குருமா ஸ்டைலில். அடுத்தது பரோட்டா. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளறிக்கிட்டே இருக்கு, நல்லா வளர்ந்துட்டு. அடுத்து லாஸ்ட்டாக ட்ரை வெங்காயம் கொஞ்சம், வெங்காய டேஸ்ட்டுக்காக, அந்த க்ரன்ச்சினஸ்க்காக போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். எல்லாம் கொத்து பரோட்டா போடுறது தான் பெரிய விஷயம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ரொம்ப சிம்பிள். நல்லா ட்ரை பண்ண வரைக்கும் நல்லா கொஞ்சம், இப்போ எல்லாம் அப்படியே முஷியாக இருக்குது. கொஞ்சம் அதுவே தானாக கொஞ்ச நேரம் சூட்டில் வந்து தானாக ட்ரை ஆகிடும். ட்ரை வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கேன் கொஞ்ச நேரம். பரோட்டா ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் அந்த வெட்னஸ் போக வந்துட்டு கிளறிட்டே இருங்க. நல்லா அதுங்களா சிம்பிளாக கொத்த தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. பரோட்டா முடிஞ்சுது. டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. சால்ட்டு வேணால் சால்ட்டு போட்டுக்கலாம். பர்ஃபெக்ட். சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சால்ட் போட்டுக்கோ கொஞ்சம். நான் வந்து கொஞ்சம் சால்ட் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன், ஸோ அதனால் சால்ட்டுக்கு எதுவுமே போடுவேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே கிளறி ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். அந்த பரோட்டா அப்படியே தான் இருக்கும், பார்க்குறதுக்காக அப்படி இருக்கும். பட் பரோட்டா முஷி ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். நல்லா வெந்து